பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று அன்றே திருவள்ளுவர் இயற்றியிருக்கின்றார். பொருளுக்கான தேடல் என்றுமே மக்களிடம் உள்ளது. செல்வம் என்றவுடன் நாம் முதலில் நினைவுக்கு வருவது திருப்பதி ஏழுமலையானைத்தான். திருப்பதிக்கு சென்றால் எப்படி திருப்பம் வரும்? அங்கே அப்படி என்ன மகிமை உள்ளது என்று நாம் ஆராய்ந்தால், அங்கே கொங்கணவ சித்தர் 800 ஆண்டு தவக்காலம் இருந்து நமக்காகவே மூல மந்திரத்தை உருவேற்றி திருப்பதியில் பதிய வைத்துள்ளார். அதனால்தான் அங்கே பொருட்செல்வம் நமக்கு அதிகமாக உள்ளது. அங்கே பொருளுக்காக வேண்டுபவர்கள் தன்னை ஒரு பணக்காரராகவும் தன்னிடம் எல்லா செல்வ வளமும் இருப்பது போல அங்கே நினைத்து கொள்ள வேண்டும். முதலில் நீங்கள் ஏழுமலையானை பார்த்த பிறகு முடிந்தால் அங்கே உங்களுக்கு தியானம் வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் ஒரு பணக்காரரைப் போலவே உணர்ந்தது போலவும் எல்லா செல்வத்தையும் அடைந்தது போலவும் உங்களை நீங்கள் பாசிட்டிவாக நினைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு பொருட்செல்வம் உங்கள் கைவசம் கிட்டும். அதற்கு முன்னர் நீங்கள் வெறும் வயிற்றில் இருப்பது மிகவும் நல்லது. நீங்கள் சாப்பிடுவதற்கு முன் அங்கே ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் சாப்பிட்டால் மிகவும் உகந்ததாகும். ஏனெனில் சித்தர்களை பொறுத்தவரை அவர்களை நெருங்க வேண்டும் என்றால் நாம் மிகவும் எளிமையுடன் இருந்து மக்களுக்கு உதவி செய்தால் மட்டுமே சித்தர்களை நெருங்க முடியும். கொங்கணவர் என்ன மூல மந்திரத்தை இயற்றியுள்ளார் என்பது அவருடைய புத்தகத்தில் எனக்கு தெரியவில்லை. உங்கள் யாருக்காவது தெரிந்தால் கமெண்டில் பதிவு செய்யவும். நான் படித்து கேள்விப்பட்டவரை கொங்கணவர் அம்பிகையின் மிகச் சிறந்த தீவிர பக்தர் என்றும், போகநாதர் அவருக்கு முருகரை பற்றி அனைத்தையும் சொல்லியிருப்பதாகவும் அனைத்து புத்தக குறிப்புகளும் கூறப்படுகின்றது. ஆகையினால் அவர் முருகரின் மூல மந்திரத்தையோ அல்லது அம்பிகையின் மூல மந்திரத்தையோ தான் அங்கே உருவேற்றியிருப்பார். உங்களுக்கு தெரிந்திருந்தால் அந்த மூல மந்திரத்தை முடிந்தவரை தியானத்தில் கொண்டு வர முடியுமா என்று பாருங்கள். அப்படி செய்தால் உங்கள் கர்ம வினைகளும் தீர்ந்து நிரந்தர செல்வந்தராக மாற முடியும். அங்கே சென்று சண்டை போடுவதோ, வீட்டின் பழைய விஷயங்களை பேசுவதோ, கடனை பற்றி பேசுவதோ எதையுமே நினைத்து கொள்ளாதீர்கள். எனக்கு அனைத்து செல்வங்களும் கொங்கணவ சித்தர் கொடுத்திருக்கிறார். அப்படி என்று அவரையும் நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வாழ்வில் அனைத்து வளங்களும் கிடைக்கும். ஓம் நமச்சிவாய.